ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எந்த நிமிஷமும் பதட்டமும் பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் உங்ககிட்ட நெருங்கும் நேரத்தில் நீங்க இருக்கீங்க. ஸோ நெருங்கக்கூடிய நேரத்தில் நீங்க பயப்பட்டாலோ இல்லை பதட்டப்பட்டாலோ அவர்கிட்ட நீங்க நெருங்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை தள்ளப்பட்டுவிடும். ஸோ கடவுளோட கிருபை இங்க எல்லாருக்குமே இருக்குது. பர்டிகுலரா பாவங்கள் செய்யாதவர்களுக்கு அதிகமாக கடவுளுடைய கிருபை நிறைஞ்சு நிற்குது. கர்மாவுடைய பிடியில இருந்து நீங்க மெல்ல 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 விலகக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. இப்போ கடவுள் உங்களுடைய கைகளை பிடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமை காத்து நீங்க நம்பிக்கையுடன் வாழ்ந்து அதற்கு உரிய முறைகள் என்னென்ன இருக்குதுன்றதையும் தெளிவுபடுத்தி அதை சிந்தனையில் வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க முயற்சிகள் செய்யணும். இங்கே எத்தனையோ பெரியவர்கள் இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த துன்பத்தை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கடவுளுக்கு இல்லாம இருக்குமா? ஒரு சாதாரண மனுஷனே ஒரு மனுஷன் மேல பார்த்து இரக்கப்படுறா. ஒரு மோசமான மனுஷன் கூட சில மனிதர்களை பார்த்தா இரக்கப்பட்டு உதவிகளும் செய்கிறான். அப்போ மோசமான மனிதர்களே இன்னொரு மனுஷனை பார்த்து இரக்கப்பட்டு உதவி செய்யும் போது கடவுள் உதவி செய்ய மாட்டாரா? கடவுள் இரக்கப்பட மாட்டாரா? நீங்க சரியான முறையில தான் இங்க வந்திருக்கீங்க. ஆரம்பம் எப்படியோ, ஆனா முடிவை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுது. ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள் ஒரு நல்ல முடிவை தேடி தரப்போகுதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ நிச்சயமாக நல்ல முடிவுக்கு நாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நகரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு தெளிவான மனநிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அத்தனை சவால்களையும் உங்களால் சிந்திச்சு அதற்கு உரிய முறைகளை வச்சு நீங்கள் செயல்பட முடியும். செயல்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் என்னை கைவிட மாட்டாரு, கடவுள் எனக்கு தேவையானதை நிச்சயமாக கொடுப்பாரு, கடவுளுடைய செல்ல குழந்தையா நான் இருக்கிறேன், கடவுள் எனக்கு போதுமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாருன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் தயக்கம் வேண்டாம். இப்பயும் சொல்கிறேனே, கடவுளை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற தயக்கம் உங்களை
அழிவை நோக்கி கொண்டு போகும். சில விஷயத்தை நம்ம செய்ய தயங்குறதால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மால் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த நொடி வரைக்கும் வாழ முடியாமல் போயிட்டுருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த நொடி வரைக்கும் எத்தனையோ மனுஷங்க நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. எத்தனையோ மனுஷங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நம்மால் எந்த இடத்துலையும் வாழவே முடியல. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மனசில் ஒரு பெரிய ஒரு குழப்பமோ ஒரு சந்தேகமோ நமக்குள்ளே இருக்குது. எல்லாராலையும் முடியுது, ஆனால் என்னால் முடியல. எல்லாரும் சாதிக்கிறாங்க, பட் என்னால் சாதிக்க முடியல. எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க, பட் எனக்கு குடும்பம் இருந்தும் அங்கே சந்தோஷம் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன். உங்களுக்கு 10 பேர் உங்ககிட்ட அவங்க குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா எனக்கு 100 பேர் சொல்கிறாங்க. அந்த 100 பேரில் 90 பேர் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க, சந்தோஷம் இல்லை. அப்போது உங்கள் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு திருப்பங்கள் வந்தால் கூட உங்களால் தாங்கிக்க முடியாத அளவில் தான் உங்களுடைய மனநிலை இருக்குது. உங்களோட மனநிலையே அவ்வளவு பலகீனமாக இருக்கும்போது புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நீங்கள் எதிர்த்து நின்று போராடி வெல்ல முடியும்? ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமான தினங்கள் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு குறைவு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், 365 நாள் இருக்குது. இந்த 365 நாள், அதாவது ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை நாள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க? சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அதுக்காக ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மேலோட்டமாக ஒரு முடிவை சொல்லுங்கள். எத்தனை நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க? 200 நாள் சந்தோஷமாக இருந்தீங்களா? இல்லை 300 நாள் சந்தோஷமாக இருந்தீங்களா? இல்லை 100 நாள் சந்தோஷமாக இருந்தீங்களா? இல்லை 65 நாள் சந்தோஷமாக இருந்தீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்னுமே 365 நாளும் நான் சந்தோஷமாக தான், ஆரோக்கியமாக தான், நான் நிம்மதியாக தான் இருப்பேன். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போதே நீங்கள் தீவிரமாக யோசிக்கிறீங்க. ஏன்னா சட்டுன்னு ஆன்சர் வரல, அது தப்பு இல்லை. சட்டுன்னு ஆன்சர் வரதால அது தப்பு, அது சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்னையே சில வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தா நானும் சட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் சட்டுன்னு சொல்லியிருப்பேன், என்ன தெரியுமா, முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த அழுத்தத்துலேருந்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அழுத்தம் நீங்கினா தானே, கொஞ்சமாவது குறைஞ்சாதானே. இங்கே கொஞ்சமும் குறையல, ஆனால் பூதாகாரமாக இன்னும் அதிகரிச்சிருக்குது அந்த அழுத்தம். அந்த அழுத்தத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும்? எஸ், உண்மை. ஆனால் ஒன்று, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் முன்வைக்கிறார். ஏன் தெரியுமா? என்னை நம்பிட்டல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னை நம்பிட்டல்ல உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும், என்னை நம்பிட்டல்ல உனக்கு நான் பக்கபலமாக இருப்பேன். ஸோ அவர் மீது நம்பிக்கையை வைத்து நீங்கள் முடியும் என்று சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் பாருங்களேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் உங்கள் இடத்துல இருந்து வந்தவன் தான். நீங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறீங்கன்றதை தாண்டி நான் உங்களை விட பல கஷ்டத்தை நான் பட்டவன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கஷ்டத்தை பெருசுன்னு தான் சொல்லுவாங்க, யாரும் சின்னதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் கூட என்னால் மறக்க முடியல அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அனுபவத்தின் மேலே சொல்கிற அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அத்தனையும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை அவர் காட்டுவார்.
ஸோ நம்மளோட கண்கள் நம்ம தான் கட்டி இருக்கிறோம், வேற யாருமே கட்டல. அதை அவிழ்க்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேற யார் அவிழ்த்தாலும் உங்க கண்ணு தெரியாது, கண்ணு மூடுனது போல தான் இருக்கும். நீங்க அந்த கட்டை அவிழ்த்தாதான் பார்வை தெளிவா நிற்கும், இல்லைன்னா தெளிவா நிற்காது. ஸோ யாரு இந்த விஷயத்தை செய்யணுமோ அவங்க செஞ்சாதான். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா உங்க பசி அடங்குமா? அப்போ உங்களுக்கு ஃபீவர் வந்தால் நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் ஃபீவர் தீரும், நான் போட்டால் தீருமா? அதே போல் உங்களுடைய கட்டுக்களை நீங்கள் கட்டியிருக்கிறதால அந்த கட்டுகளை நீங்கள் தான் அவிழ்க்கணும். நீங்கள் அவிழ்த்தாதான் உங்கள் பிரச்சனை தீரும். ஸோ அதே போல தான் நானும் என்னுடைய கட்டுகளை நான் அவிழ்த்ததுக்கு பின்னாடி ஜெட்டு வேகம் போகுது வாழ்க்கை. என்னோட கட்டுகளை யாராவது அவிழ்த்தா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம கெஞ்சணும், கதறணும். நம்ம கெஞ்சுறத பார்த்தும் கதறத பார்த்தும் எத்தனையோ பேர் கட்டுகளை அவிழ்த்தாங்க. பட் பிரச்சனை தீரல, குறையவும் இல்லை. என்னாச்சு? அதிகரிக்குது. யாராவது உதவி செஞ்சா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதா? இது முக்கியமான கேள்வி, பதில் சொல்லுங்க. அப்போ யார் உதவிகள் பண்ணாலும் பிரச்சனைகள் தீருது. உதவிகள் பண்ணலனா கூட பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் அதிகரிக்குது. சாரி, நான் தீரும்னு சொல்லிட்டேன். பிரச்சனைகள் அதிகரிக்குது. ஆனால் உனக்குள்ள உதவிகளை நீ செய்யும்போது மட்டும்தான் உன் பிரச்சனைகள் தீரும். உனக்கான உதவிகளை நீயே செஞ்சுக்கோ. அந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கை ஜெட்டு வேகத்தில் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த அந்த ப்ராப்ளத்தை எந்த இடத்துலையும் 1 இன்ச்சு கூட தீர்க்கவே முடியாது. 1 இன்ச்சு கூட தீர்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறை மூடணும் அப்படின்னா நாம் வெறும் வாளியில் மண்ணை அள்ளி கொட்டினா அந்த கிணறை மூட முடியுமா? பெரிய கிணறு, பயங்கர பெருசு, இருக்கிற பெரிய கிணறு. அந்த கிணறு அப்படியாப்பட்ட கிணறு. அந்த கிணறுல வெறும் வாளியை வச்சு நான் இந்த மண்ணை, இங்கே இருக்கிற மண்ணை இந்த வாளியை வச்சு அள்ளி அதை உள்ளே போட்டு நான் மூட போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கு உண்டான உழைப்புகளை உழைச்சா என்ன ஆகும்? அது போல தான் உங்களுடைய பிரச்சனைகளும். அப்போது அதற்கு உண்டான வழிகளை நாம் சூஸ் பண்ணாதான் அப்போது அந்த கிணறை மூட முடியும். அதே போல தான் இங்கேயும். ஸோ பிறர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா அது அந்த கிணத்தை, அந்த மண்ணை இன்னொரு வாளியை வச்சு அள்ளி போடுவதற்கு சமம். அது எந்த இடத்துலையும் அது மூடவே முடியாது, எந்த இடத்துலையும் பிரச்சனை தீர்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சுயம்புவா நின்று அதற்கு உரிய வழிகள் என்ன அப்படின்றத யோசித்து நிதானித்து நீங்கள் செயல்படும் போது தான் அந்த வேகம் அதிகரிக்கும், அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும். ஏன்னா அப்போ தான் சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவருக்கும் அந்த மனசு நிற்கும். அப்போது கடவுள் உங்ககிட்ட நெருங்கும்போது நீங்கள் பயப்படுறதாலேயோ குழப்பத்தில் இருக்கிறதாலேயோ கடவுள் வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிடுறாரு. இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனைக்கு தான் சொல்கிறது, ரியல் கிடையாது. ஏன்னா கடவுள் எங்கேயும் எல்லாரையும் காப்பாற்றுறதுல அவர் ரொம்ப தெளிவாகவே இருக்கார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உதவிகள் கேட்க மாட்டீங்களா அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நீ உதவி கேளுப்பா அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே இருக்கிறார், அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். இயேசு அழைக்கிறார் அப்படின்றது போல சாய் அழைக்கிறார். அப்போ ஏன் உதவிகள் கிடைக்கல? நீ கடவுள்கிட்ட இவர் உதவி செய்யணும், அவர் உதவி செய்யணும்னு சொல்லி பெயர்களை சொல்லி நீ கேட்கறதால கடவுள் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார்.
மற்றவங்க உதவி செய்து தான் நீ பிழைக்கணுமா? மற்றவங்க உன் மேலே கருணை இருந்தால் தான் நீ பிழைக்கணுமா? மற்றவங்க உன் மேலே பரிதாபப்பட்டாதான் நீ பிழைக்க முடியுமா? என்ன பேச்சு பேசுகிற? நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்? நான் உன்னை எந்த குறையும் இல்லாமல் உன்னை வாழ வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சா நீ ஏன் இதற்கு எதிராக நிற்கிற? இதுதான் கடவுள் உங்களை அழைச்சும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு உதவி எந்த மனுஷன் மூலமாவது பெறணும்னு நினைக்கிறோமே தவிர என்னுடைய உதவியை எனக்குள்ள நான் பெறுவேன், அதற்கு கடவுள் துணை நிற்பாருன்ற நம்பிக்கையும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம், இது என்னைக்கோ நடந்தது. இதை நான் பதிவில் சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு அம்மாவுக்கு 20,000 தேவை. அவங்க யார்கிட்ட கடன் வாங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நாம் ஒரு பதிவு கொடுத்தோம், யாருக்கிட்டையும் எந்த தட்சணையும் எந்த ஒரு வேணும்னு சொல்லி உதவிகள் சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் என்றைக்குமே எப்பயுமே கடவுள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை. இது நாம் சொன்ன ஒரு பாயிண்ட். இப்போ இந்த அம்மா அன்பேசாடைய கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வேறு பணம் வேறு வேணும் கேட்கலாம் இன்னொரு கிட்ட அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்பேசாயில் இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த எண்ணத்தை மாற்றிட்டாங்க. சரி, உதவி கேட்கக்கூடாதுன்னு நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் சொன்னதுக்கப்புறமும் நாம் உதவி கேட்டால் தப்பு, அதனால் நம்ம கேட்க வேண்டாம், கடவுளை நீயே பார்த்து எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆச்சு? அந்த ஆடியோ பதிவை கேட்டு இவங்க ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்ட சாய்ப்பா, நாளைக்கு என்ன வந்தால் ஏதோ கண்ணா அப்படின்னு திட்டுவாங்க, அவ்வளோதானே, நான் திட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஜஸ் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்து சும்மா இதோ மொபைலை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே போய் திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு வயசான அம்மா இவங்க கேட்ட தொகை எவ்வளோ? 20,000. அந்த அம்மா 20,000 ரூபாய் இந்த அம்மாட்ட கொடுத்து, நான் இது மாதிரி ஊருக்கு போகிறேங்க, வரதுக்கு 2 மாதம் ஆகும், வீட்டில் வச்சுட்டு போயிட்டா என் மகன் அந்த காசை குடிச்சே அழிச்சிடுவான், எனக்கு இந்த பேங்க்கில் போகிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த காசை எங்கே கொடுக்கறதும் தெரியாது, வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செலவு பண்ணிடுவாங்க, திருப்பி ஏமாத்திடுவாங்க, அதனால் இந்த காசு இங்கேயே இருக்கட்டும், நான் 2 மாதம் கழித்து வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தா ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? இப்போ இந்த அம்மா கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 2 மாதம். இப்போ உனக்குள்ள உதவிகளை தேடு. நான் உதவி செய்கிறேன்ற ஒரு வார்த்தை உண்மையா பொய்யா? அப்போது இவங்க கடனாக வாங்கலை, இவங்க கடனாகவும் கேட்கல, அவங்க கடனாகவும் கொடுக்கல, இவங்க கேட்காமலே, அதாவது இவங்க கேட்க வேண்டியது வேற ஒரு மனுஷங்கிட்ட கேட்கலாமா? ஒரு 4 பேர்கிட்ட கேட்கலாம். ஒரு ஆளுக்கிட்ட 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் கேட்டால் கூட 4 பேர்கிட்ட 20,000 வந்துடும், கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? சாயப்பாவை நம்பினாங்க, தனக்குள்ள ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க, சாயப்பாவையும் நம்பினாங்க, நம்பி ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. பாரத்தை எங்கே ஒப்படைச்சாங்க? சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? சும்மா நம்ம போய் முதுகில் போய் சுமந்துக்கிட்டு பெருசாக நம்ம ஜெயிச்சிடுற மாதிரி, அது இன்னமும் முதுகில் சுமந்துக்கிட்டு போனால் என்ன ஆகுது? மூவ் பண்ணவே முடியல, அவ்வளவு கனம் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இது சுமை அவ்வளவு கனம். அப்போ கொடுத்தாங்க, கொடுத்து முடிச்சுட்டு
இது பண்ணிட்டாங்க. தம்பி உண்மையிலே சொல்கிறேன், சாயப்பா பேசுகிறாரு தம்பி அன்பே சாயில். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பெரிய அதிசயத்தை ஏதாவது ஒரு பதிவில் கொடுத்துட்றாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப மோசம் தம்பி, நாங்கள் கொடுக்குற பதிவுகளை நீங்கள் கேட்குறதே கிடையாது வாட்ஸ்அப்பில், அப்போ எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் திட்டு விழுந்தது. அப்போ அவங்களுக்கு 20,000 கிடச்சிருச்சு இல்லையா. அடுத்த நாள் காலையில் யாருக்கு தரணுமோ அந்த காசை கொடுத்துட்டாங்க. இப்போது அதான் நான் சொல்கிறேன், 20,000 எப்படி திருப்பி கொடுப்பீங்கன்னா, இல்லை தம்பி 2 மாதம் டைம் இருக்குது, கண்டிப்பாக நான் ஏதாவது என்னோடய உழைப்பின் மூலமாக அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன், அன்பே சாய் குடும்பத்தை என்னைக்கும் தலை நிமிர்ந்து தான் வாழ வைப்பேனே தவிர தலை குனிஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. டெஃபினட்டாக அவங்க கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஏன்னா இதில் ஒருத்தவங்க தோத்தா கூட அன்பே சாய்க்கு அது தலை குனிவு தான், நிச்சயமாக சொல்கிறேன். இதை நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல, ஆனால் இதுதான் உண்மையும் கூட. ஸோ இன்னைக்கு கூட ஒரு அம்மா கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஆடியோ 3 தடவை கேட்டேன். 3 தடவையும் என் கண்களில் கண்ணீர். உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா மும்பையில் இருக்காங்க. அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அந்த ஆடியோவை நான் அனுப்பினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னடா இப்படிலாம் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க, இந்த அன்புக்கு நம்ம தகுதியானவன் தானா, அந்த அளவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா என்றைக்கும் எப்பையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே போல் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, நேற்று யாருக்காவது சாயப்பாவுக்கு மாரியம்மனுக்கு துணி எடுத்து கொடுங்கன்னு நேற்று ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டோம். மாரியம்மனுக்கு துணி எடுத்து கொடுத்தாச்சு. அதே போல் அர்ச்சனையும் பண்ணியாச்சு அன்பே சாய் குடும்பத்துக்கு. ஸோ ரொம்ப மன நிறைவோடு தான் எல்லாமே இருந்தது. அதாவது நம்மளுடைய மனசுக்கு தகுந்தது போல தான் எல்லாமே நடக்கும். அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து கூட இல்லைங்க. சாயப்பாட குழந்தைங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், புது ஐயர் தான் 2 பேரும். அவங்களுக்கு என்னை பார்த்து என்னன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷம் அந்த முகத்தில். யாருன்னு தெரியாது, தெரிஞ்சவங்க அப்படின்னா கூட பார்த்து சிரிப்பாங்க. அவ்வளவு சிரிச்ச முகத்தோட நம்மளை வரவேற்றாங்க அந்த கோயிலோட வாசலில் இருந்து. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நேற்று பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஸோ நம்மளை சாயப்பா எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாருன்றத மற்றவங்க கொண்டாடுவதை வச்சு தான் நமக்கு தெரியுது. அதே போல் தான் அந்த உமா மகேஸ்வரி சாய்ராம் அந்த அம்மாவும் எவ்வளவு தூரம். இது என்னுடைய பெருமையை பேசுகிறதுக்காக நீங்கள் சொல்ல வரலை, எனக்கு நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சாப்பாடு வைக்கும்போது சாப்பாடு வடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெந்திருச்சா வேகலையான்றத ஒரே ஒரு அரிசி எடுத்து அதை பதம் பார்ப்பாங்க, ஓகே வெந்திருச்சு நிறுத்திடலாம் அப்படின்னு. ஒரு அரிசி எடுத்து செக் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி குழம்பு வச்சாலும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து உப்பு சரியாக இருக்குதான்னு பார்ப்போம், இல்லைன்னா போட்டு இது பண்ணுவோம். அது போல தான். அப்போ எனக்கு என்ன அற்புதம் நடந்ததோ அது உங்களுக்கும் நடக்கும். என் வாழ்க்கையில் என்னென்னலாம் வாழ்க்கையில் துன்பத்தை நான் ஏற்றுக்கிட்டேனோ அதை நீங்களும் ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிறதுல தான் வெற்றி இருக்கே தவிர ஏற்றுக்க மாட்டேன்ற சொல்கிறதில்ல, தோல்வியே தான் நிற்கும். அதனால் எல்லாருக்கிட்டையும் அன்பாக வைங்க. நேற்று உமன்ஸ் டே ரொம்ப சூப்பர், ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு நிறைய சாய்ராம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதை திரும்ப கேட்டேன், போஸ்ட்லையும் கேட்டேன். ஆக்சுவலாக நேற்று சண்டே அப்படின்றதால வழக்கம் போல் நம்ம சாய்ராம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவர் பழசு தான் போடுவார். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், 12 மணி அடுவு கேளுங்க, கேட்டு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, கேட்டுட்டு அது பழசா புதுசான்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனையோ பேர் நேற்று அந்த உமன்ஸ் டே ஆடியோவை நிச்சயமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அடித்து சொல்கிறேன், நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் அந்த உமன்ஸ் டே வருமா? அப்போ நேற்று கேட்டால் அது நேற்று
நல்ல பயங்கர இதாக இருந்திருக்கும். அது இன்னைக்கு கேட்கறதால அதனுடைய பலன் குறைவாக தானே இருக்கும். நேற்று எல்லாரும் ஒரே மனதோட நம்ம அந்த 8 மணிக்கு நம்மளோட அம்மாக்களை நினச்சி அம்மாவோட பெயர்களை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த பலன் இன்னைக்கு இருக்குமா சொல்லுங்கள்? நேத்தோட முடிஞ்சிடுச்சு. அதான் நான் சொல்லேனே, வாய்ப்புகள் இந்த நேரத்துக்கு தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஆடியோவை பற்றி சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். உனக்கு வாய்ப்புகள் 10 மணிக்கு வந்துடும்ப்பா அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்செல்லாம் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் வாய்ப்புகள் வரும். நீ அதை பயன்படுத்திக்கலைன்னா அந்த வாய்ப்பு ஒன்று விட்டு போயிடும். அதே போல தான் நேற்று 12 மணி ஆடியோவை நிறைய பேர் பயன்படுத்திக்கல. இதான் உண்மை. அப்போ இன்றைக்கே அது வெறும் செய்தி. நேற்று அது அதற்கு உண்டான பலன். இன்னொன்று சொல்லணும், நேற்று ஒரு சாயிராம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, பட் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது அந்த ஆடியோ கேட்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா இறக்கலை, அப்போ இன்னொரு உடலில் இந்த உலகத்தில் தான் நான் வாழக்கூடிய பூமியில் தான், நான் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ என்னோட அம்மா எனக்கு குழந்தை போல. அப்போ எல்லா ஆன்மாக்களையும் எந்த ஆன்மாக்களை இருக்கானுங்கன்னு தெரியாது. அதனால் எல்லாரையும் நான் அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும், யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படின்னு சாய்ப்பா எனக்கு சில வார்த்தைகளை அந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் பேசினார். நான் அதை கேட்டேன். நான் தூங்கும்போது என்னுடைய அம்மா என்னோட கனவுல வந்து என்னை மடியில் படுக்க வச்சு, இதுதான் உண்மை, இதுதான் பாப்பா உண்மை, என்றைக்குமே அம்மாவோட உடல் தான் போயிருக்கே தவிர ஆன்மா வேற ஒரு உடலில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நல்ல ஃபீவர் வந்துருச்சுன்னா, எனக்கு நல்ல ஃபீவர் வந்துருச்சு. என்னோட கணவர் தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா கனவுல வந்தாங்கன்னு. இதுக்கு முன்னாடி தான் அம்மா கனவுல வந்தாங்க, அப்போலாம் உனக்கு ஒன்றும் பண்ணலையே, ஹாஸ்பிட்டல் போகலாமே, சீக்கிரம் வா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு வந்து தண்ணியில் உதியை மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஒரு சாமி கிட்ட போய் சாய்ப்பா கிட்ட போயிட்டு உதிய முன்னாடி கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு தூக்கம் வருதுங்க, கண்ணு சொக்குதுங்க அப்படின்னு. நல்ல ஃபீவரில் தான் இருந்தேன் நான். ஆனால் தூங்கி எழுந்திரிச்சா, காலைல எழுந்திரிச்சா எனக்கு ஃபீவர் வந்துதான்றதே ஒரு கனவாக இருந்துச்சு. என்னோட கணவர் தான் அது கனவு இல்லை, நினைவு தான். நீ வந்து உங்கள் அம்மா கனவுல வந்ததா சொன்னேன், ஃபீவர் வந்துச்சு, நான் தான் உனக்கு தண்ணி கலக்கி கொடுத்தேன் அப்படின்னு. பின்ன உனக்கு ஒரு இடத்துல ஃபீவரே வரல அப்படின்னாங்கன்னு. ஸோ எவ்வளவு பெரிய மிராக்கல் இங்கே நடக்குது. இப்போ அந்த சாய்ராம் வந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டதாலே நடக்குது இல்லை. அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் உங்களுக்கு பதிவுகள் வரும், மெசேஜ் வரும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலைன்னா யாரும் பொறுப்பாக்க மாட்டாங்க. பயன்படுத்திக்கோங்க. சாய்ப்பாவை இன்னும் சந்தோஷமாக அவரை வந்து வாழ வைங்க, அவரை வாழ வைங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அவரை நான் கடவுளாக நினைக்கல, அவர் நம்மளுடைய தகப்பனாக நினச்சி தான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லி, நாளைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயின் சக்தி என்ற பதிவை மறக்காமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.